வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் மகளிர் உரிமை தொகையின் கீழ் 6வது தவணை தொகை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. யார் யார் வங்கி கணக்கில் பணம் வந்திருக்குது அப்படிங்கறத அவங்கவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு SMS வராமலும் இருக்கலாம். காரணம் என்னவென்றால் நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமாக SMS வருவதில் தாமதம் ஏற்படலாம். தமிழகத்தில் பாத்தீங்கன்னா 1.15 கோடி குடும்ப தலைவர்களுக்கு இன்று காலை முதலே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான குறுஞ்செய்தி பெண்களின் செல்போன் எண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. அதில் இன்னும் சில பேருக்கு 1000 ரூபாய் வரவில்லை என்று கூறுகின்றனர். அவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரே நேரத்தில் அனைவருக்கும் பணம் செலுத்த முடியாது. எனவே இன்று இரவுக்குள் அனைவரின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து சேரும் என்று அரசு தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம கடந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னதாகவே அறிவித்தபடியே பணம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் இந்த மாதம் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடியே அனைவரின் வங்கி கணக்கில் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. இன்று பிப்ரவரி 15ஆம் தேதி இன்று காலை முதலே வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்படுகிறது. அது இல்லாமல் அறிவித்தபடியே இந்த மாதம் பெண்கள் கூடுதலாக சேர்க்கப்படுவார் என்று சொல்லியிருந்தாங்க. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு பெண்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதும் சொல்லிக்கிறாங்க. அதே போல் இந்த மாதமும் குறிப்பிட்ட சிலர் ஆட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களும் தங்கள் வங்கி கணக்கில் அக்கௌண்டில் பணம் வந்திருக்குதா இல்லையான்னு ஆன்லைன் பேங்கிங் வச்சிருந்தாங்கன்னா அவங்க நெட் பேங்கிங் மூலியமா செக் பண்ணிக்கலாம். இல்லையா ATM சென்டர் மூலியமோ அல்லது வங்கியில் நேரடியாக சென்று பாஸ்புக்கை கொடுத்து அப்டேட் செய்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம மேலும் சில பயனாளிகள் ஆட் செய்வதை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். யார் யார் தகுதி இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் செய்து திமுக நிர்வாகிகளிடம் கொடுத்து கலெக்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கும்படி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ புதிதாக இணைக்கப்படுபவர்களும் இந்த வங்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதி இருப்பின் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக 1000 வரும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன். 6வது தவணை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் அனுப்பப்பட்டுள்ளது. அதை கண்டிப்பா செக் பண்ணி பாத்துங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.